நம்ம லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி நமக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண லிங்க்டின் ரெஸ்யூம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும். அதாவது ரெஸ்யூம் சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்க பாருங்கள். அந்த இடத்துல 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை கீழே அப்லோடு ரெஸ்யூம் இருக்கா, இதில் போய்ட்டு உங்களோட பழைய ரெஸ்யூம் இது பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ரெஸ்யூம் இது பண்ணியிருப்பீங்களே அந்த ரெஸ்யூம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நியூ ரெஸ்யூம்ன்றதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓல்டு ரெஸ்யூம் வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணியாச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா புது ரெஸ்யூம் அப்லோட் பண்ணியாச்சு, ஓல்டு ரெஸ்யூம் லிங்க் டெலீட் பண்ணியாச்சு. இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் லாகின் பண்ணிவிட்டு லிங்கை கிளிக் பண்ணிட்டா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல இந்த பழைய ரெஸ்யூம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ரெஸ்யூம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது.